திகில். இது ஒரு திகில் கதை. மசியம்பட்டி ஸ்டாப் வந்துருச்சு, யாராவது இறங்கணுமா என்று கண்டக்டர் கேட்க, ஆமாம் ஆமாம் என்று கூறிக்கொண்டு இறங்கினான் கதிர். கருமேகங்கள் சூழ்ந்து காண மரங்கள் அனைத்தும் காற்றுடன் சேர்ந்து பேயாட்டம் ஆட அந்த கிராமமே பார்க்க வினோதமாக இருந்தது. ஏனோ அந்த வினோதத்தின் கதிருக்கு பிடித்து போனது. தன் நண்பனுக்கு ஃபோன் செய்து, நான் வந்துட்டேன்டா, உங்கள் வீட்டுக்கு எப்படி வரணும் என்று கேட்க, உன் ஃபோனுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அதை பார்த்து அப்படியே வந்துடு என்று ஃபோனை வைத்தான். கதிரும் நடக்க ஆரம்பித்தான். அந்த கிராமத்தின் அழகை ஒவ்வொன்றாக ரசித்து வந்து கொண்டிருக்க ஒன்று மட்டும் இவனை அங்கேயே நிற்க வைத்தது. அங்கு ஒரு பழமையான வீடு, அரண்மனை போல இருந்தது. அதை பார்த்த கதிருக்கு, இந்த கிராமத்தில் இப்படி ஒரு அழகிய வீடா? இல்லை இல்லை இல்லை, அரண்மனைன்னு தான் சொல்லணும் என்று முணுமுணுத்து கொண்டான். அதன் அழகை தன் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க போனவனின் கையை ஒரு கை தடுத்தது. யாரென்று திரும்பி பார்க்க அங்கு யாருமே இல்லை. இவன் மறுபடியும் ஃபோட்டோ எடுக்க போக மீண்டும் ஒரு கை தடுத்தது. இப்பொழுது சிறிது பயம் அவனுக்குள் தொற்றிக்கொள்ள திரும்பி பார்த்தான். அங்கு அவன் நண்பன் மகேஷ் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த பிறகு கதிர் மகிழ்ச்சியில் அவனை கட்டிப்பிடிக்க அந்த மகிழ்ச்சி மகேஷிடம் இல்லை. டேய், ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா? நீ வந்தது இந்த வீட்டுக்கு தான், பிடிக்கலன்னு நினைக்கிற என்று மகேஷ் ஒருவித பயத்துடனே கூறினான். அந்த பதிலில் சற்று குழம்பித்தான் போனான் கதிர். என்ன பேசுகிற நீ? தெளிவாக சொல்லு என்று கேட்டான் கதிர். இந்த கிராமத்தில் ஒரு அழகிய பெண் இங்கே இருக்க, ஆம்பளைங்க தன் அழகால் வசியப்படுத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததாகவும், அதன் பிறகு இந்த ஆண்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்ததாகவும், இதனால் சந்தேகப்பட்ட பொதுமக்கள் அந்த பெண்ணை பின்தொடர்ந்ததில் அவள் ஒரு சூனியக்காரின்னும் அந்த வீட்டுக்கு கூட்டிச் செல்லும் ஆண்களை கொன்று தன் ஆயுளை கூட்டிக் கொள்கிறார் என்றும் உண்மை தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆணுச்சு என்று ஆர்வமாக கேட்டான் கதிர். அதன் பின் அந்த பெண்ணை ஒரு மந்திரவாதியின் உதவியால் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு விட்டாங்க. அவள் கொஞ்ச நாள் அமைதியாக தான் இருந்தாள். ஆனால் அதன் பிறகு இந்த வீட்டை யார் பார்க்குறாங்களோ அவங்க எல்லோரும் காணா போயிடுவாங்க. அதனால் இந்த வீட்டை யாருமே பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். அப்போது இந்த வீட்டை பார்த்தா அவங்களுக்கு மரண நிச்சயம், அப்படித்தானே என்று கேட்டான் கதிர். அப்படி இல்லை, இந்த வீட்டை நோக்கி போகும்போது இங்கு வரும் ஆண்களுக்கு யாரோ ஒருவர் எச்சரிக்கை செய்வாருன்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓஹோ, இதுபோல் ஒரு அழகிய கட்டுக்கதையை நான் கேட்டதே இல்லைப்பா. அற்புதம் அற்புதம் என்று சிரித்து கொண்டே சொன்னான் கதிர். கொஞ்சம் அமைதியாக இரு கதிர், இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். நீ வேற அந்த வீட்டை பார்த்துட்ட, அதுதான் ஒரு வித பயமாக இருக்குது. இப்போது சாயந்தரம் ஆச்சு, இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ளே பஸ் இல்லை. அதனால் நீ நாளைக்கு காலையிலேயே பஸ்ஸை எடுத்து கிளம்பிடு. இங்கே இருந்தால் உனக்கு ஆபத்து என்று கூறிக்கொண்டே தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான் மகேஷ். இவன் இந்த காலத்தில் இந்த மாதிரி கட்டுக்கதைகளாக நம்பிக்கிட்டு இருக்கானே, சரியான முட்டாளாக இருப்பான் போல என்று மனதில் நினைத்து கொண்டு மகேஷ் வீட்டுக்கு போனான். இருவரும் தங்கள் பழைய நினைவுகளை பேசிக்கொண்டே அந்த பொழுதை கழித்தார்கள். மகேஷ் இரவு உணவு அருந்திவிட்டு மணியை பார்க்க மணி 10 என்றிருந்தது. கதிர், மணி 10 ஆச்சு, காலையில் பஸ் 5:30 மணிக்கு வந்துடும், சீக்கிரமாக போய் தூங்கு என்று கூற சலிப்புடன் தூங்கப் போனான் கதிர். என்னவோ கதிருக்கு தூக்கமே வரவில்லை. மகேஷை பார்க்க அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அப்பொழுதுதான் கதிருக்கு ஒரு விபரீத எண்ணம் தோன்றியது. இவன் சொன்ன கதையை நான் ஏன் பொய்ன்னு நிரூபிக்கக்கூடாது? இன்றைக்கி நைட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தா அங்கே எதுவுமே இல்லைன்னு உண்மையை நிரூபிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த கதிரை பற்றி தான் ஊரே பேசும் என்று தனக்குள் சொல்லி சிரித்து கொண்டான். மணியை பார்த்தான். 12:30 என்று இருந்தது. இப்போ போனால் தான் சரியாக இருக்கும் என்று மெதுவாக பெட்டில் இருந்து எழுந்தான். மகேஷ் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை உறுதி செய்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். அங்கு வீசிய சில்லென்ற காற்று கதிர் மேல் பட, அடாடா, கிராமத்தில் வீசுகிற காற்றே ஒரு தனி சுகம்தான் என்று கிராமத்தின் பெருமையை பாடிக்கொண்டே போனான் கதிர். கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டிற்கு செல்லும் வழி வந்ததும் தன் வேகத்தை கூட்ட ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்தான். அங்கு ஒரு பெரியவர். யார் தம்பி நீ? ஊருக்கு புதுசாக இருக்க, அதுவும் அந்த வீட்டை நோக்கி போகிற மாதிரி இருக்கு என்று கேட்டார். அவரையே உற்று பார்த்தான் கதிர். இவரை எங்கோ பார்த்த மாதிரி போலவே இருக்கே என்று யோசித்து கொண்டிருக்க அவர் மறுபடியும் குரல் கொடுத்தார். இல்லை பெரியவரே, சும்மா காற்று வாங்கலான்னு வந்தேன். நைட் டைமில் கிராமத்தில் நடக்கிறதே தனி சுகம்தானே. பெரியவரே, நீங்கள் போங்க, நான் வீட்டுக்கு போயிடுவேன் என்று கூறி நகர அவனை தடுத்தார் அந்த பெரியவர். தம்பி, நீ ஒன்றும் காற்று வாங்க வந்தவன் போல இல்லை, ஆபத்தை வாங்க வந்தவன் போல இருக்குது. அந்த வீட்டை பார்க்காம வந்த வழியில் போகிறது தான் உனக்கு நல்லது. இல்லைன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என் பொஞ்சாதி வேறு வீட்டில் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நான் போகிறேன்.
அதே மாதிரி நீயும் கிளம்பு. நான் சொன்னது புரிஞ்சுதா என்று அதட்டும் தோணியில் கேட்க, ஆ எனக்கு புரிஞ்சுது, நீங்கள் போங்க, நானும் போகிறேன் என்று சொல்ல, அவர் இவன் பேச்சை காதில் வாங்காமல் தன் வீட்டை நோக்கி போய்க் கொண்டிருந்தார். அவர் போவதையே பார்த்து கொண்டிருந்த கதிர், இந்த ஆள் என்ன லூசு மாதிரி பேசிட்டு போகிறாரு என்று கூறிக்கொண்டே அந்த வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அப்பொழுது தான் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த நேரத்தில் இந்த பெரியவருக்கு இங்கே என்ன வேலை? பேசாமல் அவர்கிட்டயே கேட்கலாமா என்று திரும்பி அப்படியே அதிர்ச்சியில் நின்றான். அந்த இடமே கருமையாக இருந்தது. இந்த இருட்டில் அவரு போவது எனக்கு எப்படி தெரியும் என்று கூறி மறுபடியும் நடக்க ஆரம்பித்தான். சரியாக அந்த வீட்டு பக்கத்தில் போகும் அப்படியே பிரமிப்பில் ஆழ்ந்து போனான். அவ்வளவு கலைநயமாக அந்த வீடு இருந்தது. கொள்ளை கொள்ளும் அழகு என்றால் அதுதான் போல. ஒரு பெண்ணின் கட்டழகே இந்த வீட்டின் முன்பு தோற்று போய்விடும் போல அதன் அழகை வர்ணித்து கொண்டே வீட்டின் கதவை தொட்டான். அந்த நொடி அவன் கையை யாரோ பிடித்து இழுக்க தன்னையும் அறியாமல் வீட்டிற்குள் நுழைந்தான். இதுவரைக்கும் அந்த வீட்டை வர்ணித்த கதிர் உள்ளே வந்ததும் ஆடிப்போய்விட்டான். ஒரு வீட்டில் பெண் இருந்தால் அந்த வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் சூனியக்காரி இருந்தால் இந்த மாதிரி தான் மோசமாக இருக்கும் போல என்று அந்த வீட்டை திட்ட ஆரம்பித்தான். வீடு இருட்டாக இருந்தாலும் அது எவ்வளவு அலங்கோலமாக இருக்கிறது என்று நிலவின் ஒளி காட்டியது. சுற்றியும் இருட்டாக இருக்க படிக்கட்டில் மட்டுமே சிறு வெளிச்சம் இருந்தது. அந்த படிக்கட்டில் தன் ஒற்றைக்காலை வைத்து யாரோ பிடித்து இழுக்க தன்னையும் அறியாமல் பயத்தில் கத்தினான். அந்த பிடி ஒரு நொடியில் விடுபட எச்சிலை விழுங்கிக் கொண்டு கீழே பார்த்தான். அங்கே எதுவுமே இல்லை. கடவுளே, இது என்ன கொடுமை! அப்போவே மகேஷ் சொன்னானே, நான் தான் கேட்காம வந்துட்டேனா? பேசாமல் நம்ம மறுபடியும் வீட்டுக்கே போயிடலாம் என்று தன் காலை பின்னோக்கி வைக்க அந்த கால் தரையில் படாமல் அப்படியே மேலோட்டமாக இருந்தது. ஏன் என் காலை கீழே வைக்க முடியல என்று குனிந்து பார்த்தான். அங்கு கருப்பாக ஏதோ இருப்பது போல இருக்க உற்று பார்த்தான். அது ஒரு முடி. இல்லை, பல பெண்கள் முடி கொத்தாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. பயத்தில் அவனையும் அறியாமல் அவன் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அந்த முடி எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தான். அது சரியாக கதவுகிட்டே போய் முடிந்தது. அங்கு ஏதோ ஒரு கருப்பு உருவம் நிற்பது போல இருந்தது. இதயம் படபடக்க ஆரம்பித்தது. அதை பார்க்க தைரியம் இல்லாதவனாய் தன் கண்களை கைகளால் மூடிக்கொண்டே பார்த்தான். அங்கு இரு சிவந்து போன கண்கள் எந்த அசைவுமின்றி இவனை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தது. அதற்கு மேல் பார்க்க தைரியம் இல்லாமல் அடுத்த படிக்கட்டை எடுத்து வைத்தான். மனதிற்குள் முருகனை வேண்டிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தான். ஏனோ தெரியவில்லை, அவனால் போக போக நடக்க முடியவில்லை. பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பித்தது. போதும், இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல என்று அவன் படிக்கட்டில் அமர்ந்தான். அப்பொழுது அவன் பக்கத்தில் ஏதோ இருப்பது போல இருக்க திரும்பி பார்த்தான். அதே கண்கள் இவனை பார்த்து கொண்டிருந்தது. இவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆ என்று கதறிக்கொண்டே தன் முழு பலத்தையும் கொண்டு படிக்கட்டில் ஓட ஆரம்பித்தான். சரியாக மேலே ஒரே ஒரு அறை மட்டும் இருந்தது. அந்த அறைக்கதவு மட்டுமே வெளிச்சமாக இருந்தது. ஏதோ ஒரு சக்தி அங்கே உள்ளே இழுப்பது போல இருக்க இவனும் உள்ளே போனான். உள்ளே மங்கலாக இருந்தது. அந்த அறை அங்கு மிகப்பெரிய ஃபோட்டோ ஒன்று இருந்தது. அதை பார்த்தவன் தன்னையும் அறியாமல் அதை ரசிக்க ஆரம்பித்தான். இவ்வளவு அழகான ஒரு பொண்ணா! இவளை வர்ணிக்க என் ஆயுளே போதாதே, இவள் கண்களே போதுமே என்னை சிறை செய்ய. நீ பேரழகிகளின் இளவரசி, என் ஆயுள் முழுவதும் உனக்கே என்று அவன் கூறிய தருணம். இதுவரைக்கும் அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்த அழகி இப்போது அரக்கியாக தெரிந்தாள். ஐயோ, இவதான் அந்த சூனியகாரியா? இவளைத்தான் நான் வரைஞ்சிக்கிட்டு இருந்தானா? கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்து என்று வேண்டிக்கொண்டே அறையை பார்த்தான். அங்கு நிறைய ஃபோட்டோக்கள் இருந்தது. அதில் இருந்தது அனைத்தும் ஆண்களே. ஓஹோ, மகேஷ் சொன்னது உண்மைதான் போல. இங்கு வந்தவர்களுடைய ஃபோட்டோவா இது? அதாக தான் இருக்கணும் என்று கூறிக்கொண்டே நகர ஒரு ஃபோட்டோ மட்டும் பின்பக்கமாக திரும்பியிருந்தது. அதை எடுத்து பார்த்தவன் அப்படியே அதிர்ந்து போனான். அது அவனுடைய ஃபோட்டோ. அதில் ஒரு வாக்கியம் இருந்தது. என் ஆயுளை கூட்ட ஒரு ஆர்வக்கோளாறு வருவான் என்று இருந்தது. தன் புத்தியை அவனையே திட்டிக்கொண்டான். தன் ஆர்வக்கோளாறு தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஏய் சூனியக்காரி, நீ சரியாக தான் சொல்லியிருக்க. ஆனால் ஒன்று மட்டும் தப்பு. நான் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவேன். அப்புறம் உனக்கு எப்படி ஆயுள் வரும் என்று கூறிக்கொண்டே கதவை நோக்கி போனான். அந்த நிமிடம் அவன் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். அந்த கதவில் இருந்த பிம்பத்தில் இவன் முகம் தெரிந்தது. ஐயோ முருகா, நானா இது? நான் என்ன 80 வயசு கிளவும் போல இருக்கேன்?
ஐயோ கடவுளே, இதனால தான் என்னால் படிக்கட்டு ஏற முடியலையா என்று புலம்பிக் கொண்டே தன் முகத்தை மறுபடியும் உற்று பார்த்தான். இந்த முகம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரியே இருக்கே என்று யோசித்தவன் அப்படியே அதிர்ந்து போய் நின்றான். இந்த உருவம் என்னை வீட்டுக்கு போகச் சொன்ன பெரியவர் போலவே இருக்கே. கடவுளே, அப்போ அந்த பெரியவர் நான் தானா? மகேஷ் யாரோ ஒருவர் எச்சரிக்கை கொடுக்க வருவாங்கன்னு சொன்னது உண்மைதான் போல என்று கதறிக்கொண்டே அழுதான். அதற்கு மேல் அவனால் அங்கு இருக்க முடியாமல் வேகமாக கீழே இருக்கும் கதவிடம் வந்தான். அவனை பயமுறுத்திய எதுவும் இப்போ அவனை ஒன்றுமே செய்யவில்லை. கதவும் தானாகவே திறந்தது. விட்டால் போதும் என்பது போல வெளியே ஓடிப்போனான். இவன் போவதையே பாவமாக பார்த்து கொண்டிருந்தது போட்டோவில் இருக்கும் இவன் உருவம். பாவம், ஓடிப்போனவனுக்கு தெரியாது தான் இறந்து விட்டேன் என்று.